ஆன்லைன் வேலை என கூறி நாடு முழுவதும் 206 கோடி மோசடி செய்து 23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த இணையவழி மோசடி மன்னர்கள் 2 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்போம். அக்பர், வணக்கம். இந்த மோசடியை எப்படி அவங்க அரங்கேற்றினாங்க, இப்ப எப்படி சிக்கி இருக்கிறாங்க அக்பர்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆன்லைன் வேலை என கூறி நாடு முழுவதும் 206 கோடி மோசடி செய்து 23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த இணைய வழி மோசடி மன்னர்கள் 2 பேர் துபாயில் தோழிகளுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இவர்களை விமான நிலையத்தில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் பணி கிடைத்துள்ளதாக செல்போனில் குறும் செய்தி வந்துள்ளது. அதன்படி அந்த நிறுவனம் 11 மாத கால பணி செய்ய போலி ஒப்பந்தத்திற்கான லிங்கை அனுப்பியுள்ளது. இதனை உண்மை என நம்பிய மகேஷ்குமார் அந்த போலி லிங்க் மூலம் 11 மாதம் தொடர்ந்து பணி செய்து முடித்த நிலையில் அந்த நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் வேலையை செய்து முடிக்கவில்லை என கூறி மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக மிரட்டி 4,68,000 பணத்தை பறித்துள்ளது. இது குறித்து மகேஷ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து இணைய வழி மோசடி நபர்களை தேடி வந்தனர். அதன்படி ஏற்கனவே சிவப்பா லட்சுமணன், பானே உதயபான் ஆகிய 2 பேரை மும்பையில் வைத்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் மேலும் இவ்வழக்கில் இணைய வழி மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட கன்கு சரண் மற்றும் அபிஷேக் என்பதும் இவர்கள் துபாய் நாட்டிற்கு உல்லாச பயணம் சென்றிருந்தது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் தப்பிச் செல்லாமல் இருக்க தேடப்படும் குற்றவாளிகள் என அறிவித்து அவர்கள் பற்றிய விவரங்களை மத்திய குடியேற்றத்துறை அலுவலகத்துக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் உல்லாச பயணம் நிறைவடைந்து விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய இருவரையும் போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இந்த இணைய வழி மோசடி கும்பல் நாடு முழுவதும் 206 கோடி ரூபாய் மோசடி செய்து 23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த இணைய வழி மோசடி மன்னர்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.